என்டிஏ கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கு தர வேண்டும் என்று அமித்ஷா நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஆட்சியில பாஜகவுக்கு பங்கு தர வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிபந்தனைகளை அமித்ஷா விதிச்சிருக்கிறாரு. இது எப்படி பார்க்கிறீங்க? ஆட்சியில பங்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையோட முக்கிய புள்ளியே தொகுதி பங்கீடு, சீட்டு பேரம்தான், சீட்டு எண்ணிக்கை பேரம்தான். அந்த இடத்துக்குள்ள இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மதுரை இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நீங்கள் 23 விழுக்காடு, நாங்கள் 18 விழுக்காடு என்ற அடிப்படையில் சீட் ஷேரிங், அதாவது அதிமுக கூட்டணி என்டிஏ 18 என்ற அடிப்படையில் அது பேசியதோட நோக்கம் என்னவென்றால், ரெட்டலையில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அவர் தலைமையில் 20 விழுக்காடு வாக்குகள் எடுத்திருந்தார்கள். ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் 45 விழுக்காடு இருந்த வாக்குகள் தான் 20 விழுக்காடு குறைந்துவிட்டது. அதே வேளையில் 3.7 விழுக்காடு வாக்காக தாமரையில் இருந்த பாஜக 11.4 விழுக்காடு வாக்காக உயர்ந்தது. அந்த வாக்குக்குள் தேவானந்த் யாதவ் போன்றவர்களும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார்கள். இந்த அடிப்படையில் பலத்திற்கேற்ற பங்கீடு வேண்டும் என்பது. இதில் அண்ணாமலை அவர்கள் 2 இரட்டைலைக்கு ஒரு தாமரை என்று தொகுதி பங்கீடு இருக்க வேண்டும், தான் தன் உழைப்பில் சாதித்த வாக்குரிய பெற்றுவிட வேண்டும் என்று எடப்பாடியின் பலவீனங்கள், எடப்பாடியின் வீழ்ச்சிகள், எடப்பாடி பல பகுதிகளில் கீழே போனது, 4வது இடத்திற்கு போனது, சில பழனிசாமியின் செல்வாக்கு அதிகமாக இருந்தது, பல தொகுதிகளில் பாஜக கீழே 3வது போனது எல்லாம் எடுத்து கொடுத்து அவர்கள் பலத்திற்குரிய பங்கீடை கேட்கிறார்கள். அந்த தொகுதி பேரத்தின் ஒரு அங்கமாகத்தான் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது தனியாட்சி நடத்தக்கூடிய சீட்டுகளில் போட்டியிடுவதற்கோ அதற்கான பலமோ எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் பலம் என்பது வெறும் 20 விழுக்காடு சக்தி தான். அதற்கு பாதிக்கு மேல் பாஜகவிடமும் அந்த பலம் இருக்கிறது. மேலும் சொல்ல போனால் இன்னொரு அணி பாஜக அமைத்து விடுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மக்களவை தேர்தலிலேயே பாஜகவுடன் கூட்டணி வராத எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வந்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பலகீனம், வீழ்ச்சி, அதற்கேற்ப எடப்பாடியிடம் சீட்டுகளை பெற வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருவிதான் கூட்டணி ஆட்சி என்பது. அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாமலும் வெளிப்படையாக மறுக்க முடியாமலும் திணறிக் கொண்டிருக்கிறார் என்றே கருதுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.